இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருப்பது தேர்தல் களம் மட்டுமல்ல, போர்க்களம். தமிழினம், தமிழ்நாடு இந்த சொற்களை கேட்டாலே கசக்கிற கூட்டம். நம்முடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாதுன்னு சதி வேலையை செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மதவெறியை வளர்த்து அதன் மூலமா இந்த நாட்டை ஆள்வதற்கு பாசிச பாஜக செஞ்சிருக்கக்கூடிய சூழ்ச்சி தான் தொகுதி மறுவரையறை. தென் மாநிலங்களில் தேர்தல் என்பது வெறும் சம்பிரதாயம்தான். மேலோட்டமாக பார்த்தா பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்ற மாதிரி நம்மோட தொகுதி எண்ணிக்கையை அதிகரிக்க போற மாதிரி தெரியும், ஒரு ஷோ தெரியும். ஆனா உள்ளபடியே நமக்கு வர வேண்டிய எம்பிக்கள் எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. இந்த சதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நான் கருப்பு கொடி ஏற்றினேன். தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட மக்களோட பிரதிநிதியா முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற என்னுடைய எதிர்ப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு. இதை நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டு TR பாலு அவர்கள் பேசியிருக்கிறார். அதுக்கு மக்கள் தலைவரா, எல்லோருக்கும் பொதுவானவரா நடக்க வேண்டிய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நீங்க கருப்பு கொடி ஏத்துனா என்ன, நீலக்கொடி ஏத்துனா என்ன என்ற ஆணவத்தோடு பேசியிருக்கிறார். அவர் தனிப்பட்ட ஸ்டாலினை அவமதிக்கல, தமிழ்நாட்டுடைய குரலை, உணர்வுகளை ஏளனப்படுத்தி பேசியிருக்கிறார். இன்றைக்கு அதற்கான பதிலடியை அருமை தங்கை கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் தந்திருக்காங்க. தமிழர்களை அவமதிக்கிறது மட்டுமே தங்களுடைய நோக்கமாக வச்சுட்டு பேசுற பாஜகவுடைய குரலா இருக்கிற ஓம் பிர்லா அவர்களுக்கு தெளிவா சொல்றேன், இந்த மண்ணில் சமத்துவம், சமூக நீதி, பொது உடைமை, நம்முடைய கருப்பு சிவப்பு நீலக்கொடிகள் தான் பறக்கும். இன்னும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு வர உங்களுடைய காவி கொடி ஒருபோதும் இங்கே பறக்காது. தன்மானம் உள்ள தமிழர்கள் பறக்கவும் விடமாட்டார்கள். நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு நம்மோட அத்தனை உரிமைகளையும் பறிக்க பார்க்கிறாங்க. இந்த அநீதிக்கு முடிவுரை எழுதணும். அதுக்கு தமிழ்நாட்டில் வலிமையான நம்முடைய மாநில அரசு அமையணும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக நெஞ்சுரத்தோடு போராடுகிற ஒரு அரசு அமையணும். அதுக்காகத்தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்கு கேட்க உங்களில் ஒருவனாக நான் இங்கே வந்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.